டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உடல் எடையை குறைக்கிறத பத்தி மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஏன்னா உடம்பு வெயிட்ட குறைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமான சவாலான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஒரு பிசிஓடி பிரச்சனை இருக்கு, ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்கு, இல்ல சக்கரை வியாதி இருக்கு, பிபி இருக்கு, முழங்கால் வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு. இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் டாக்டர்ஸ்ட்ட போனோடனே உடம்பு வெயிட்ட குறைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்பதான் நமக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். எப்படி உடம்பு வெயிட்ட குறைக்குது? நானும் எக்ஸர்சைஸ் பண்றேன், டயட் இருக்கேன். ஆனாலும் வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, 7 நாள்ல எப்படி நம்ம வெயிட்ட குறைக்கிறது? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ உடல் எடை அதிகரிச்சுட்டே இருக்கு. அது கூட நமக்கு நெறைய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இல்ல சர்க்கரை வியாதியோ, ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா, 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. ஸோ இந்த சிகிச்சை முறை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ முதல் நாள் நம்ம மருந்தூட்டப்பட்ட நெய்ய நம்ம காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கணும். ஸோ அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டு, அடுத்தடுத்த நாள்ல கொஞ்சம் அளவுல அதிகப்படுத்தி, ஒரு 6 நாள் நம்ம எடுத்துட்டு, 7வது நாள் வேதிக்கு மருந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது, நம்ம உடல் எடை நல்லா குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா நெறைய பேர் டாக்டர் நான் வெயிட் குறைப்பேன். ஒரு 6 மாசம் வரைக்கும் நல்ல டயட் இருந்து வெயிட்ட குறைச்சிருவேன். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 1 வருஷம் கழிச்சு திருப்பியும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கும்போது பழையபடி வெயிட் வந்துரும் டாக்டர். இந்த மாரி என் லைஃப்ல 30 வயசுக்குள்ளே நான் 4 வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி வெயிட் அதிகமாகுறது குறையுது, அதிகமாகுறது குறையுது. இந்த மாரியான ஒரு லூப் அந்த மாரியான ஒரு விஷயத்துல இருந்தீங்கன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு நிரந்தரமா வெயிட்ட குறைக்கும். ஸோ எப்படி அப்படின்னா, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நம்ம குடல் மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஸோ குடல்ல ஒரு இன்ஃப்ளமேஷனோ இல்ல அங்க இருக்க பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா, நீங்க என்னதான் நான் பிரியாணியை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் டாக்டர், ஆனாலும் என்னால அதை நிறுத்தவே முடியல. அந்த கடையை நான் தாண்டி போகும்போதே பிரியாணி ஒரு பார்சல் வாங்கிடுறேன். இப்படி சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க சாப்பிடக்கூடிய உணவை நீங்க மட்டும் டேஸ்ட் பண்ணலைங்க, உங்க குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸும் அதை டேஸ்ட் பண்ணுது. நீங்க என்ன வகையான உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் மட்டும் உடம்புல அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்களே அதை விடணும்னு நினைச்சாலும் அந்த பாக்டீரியாஸ் உங்க மூளையை ஹேக் பண்ணி அடிக்கடி அதை கேட்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு குடல் இம்பேலன்ஸ்டா இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அதற்கு தான் இந்த நெய் மருந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது உங்க குடல்ல நல்ல பாக்டீரியாஸும் வைரஸும் அளவுல அதிகமாகும். இந்த முறையின் மூலமாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த கிரேவிங்ஸை நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்தந்த உணவுகளை தான் நான் சாப்பிடணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறதையும் நீங்க உங்களோட டே டு டே லைஃப்ல கொண்டு வரலாம். ஸோ அதற்கு இந்த நெய் மருந்து சிகிச்சை அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு வேற எந்த விஷயமும் இல்லை, நான் நல்லா ஃபுட்டு சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் கூட பண்றேன், ஆனாலும் காலையில போய் உட்கார்ந்தேன்னா எனக்கு எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. நைட்டு தூங்க வரும்பொழுது தான் எனக்கு தெரியாது அந்த நாளே இவ்வளோ ஒரு பிரச்சனையோட இருக்கு. ஸோ இதனாலே எனக்கு சரியான தூக்கம் இல்லை, வெயிட் போட்டுட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னா, ஸோ அதற்கும் இந்த நெய் மருந்து சிகிச்சை அப்படிங்கிறது வெயிட்டை குறைக்கும். ஏன்னா ஸோ குடல்ல நமக்கு ரெகுலரா நம்ம சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளால ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னா, குடல்ல நம்ம பிரெயினுக்கு நல்ல ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோனுக்கு ரா மெட்டீரியல் நம்ம குடல்ல தான் உருவாகணும். ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம் அப்படின்னா அந்த பகுதியில் அது உருவாகாது. இதனாலேயே நம்ம ரொம்ப மன அழுத்தத்தோட இருப்போம். மன அழுத்தத்தோட இருந்தோம்னா கம்ஃபர்ட் ஈட்டிங்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இங்க எனக்கு நான் நினைச்ச விஷயங்கள் நடக்கல, ஆனா நான் அங்க போய் ஒரு உணவை சாப்பிடும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு குறையுது. ஸோ அடிக்கடி நீங்க அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஸோ அதற்கு தான் இந்த நெய் மருந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது உங்க செல்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே குறைஞ்சு நம்மளுடைய உடம்புக்குள்ள வரும். நம்ம குடல்ல நம்ம கடைசி நல்ல பேதிக்கு மருந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு குடலும் ஆரோக்கியமா இருக்கும், மனதும் ஆரோக்கியமா இருக்கும். நல்ல ஹாப்பியா இருக்கிறதுக்கு தேவையான அந்த செரட்டோனினுக்கும் ரா மெட்டீரியல் நம்ம குடல்ல கிடைக்கும். ஸோ இதனால உங்களுக்கு நல்லா வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு பிரசவத்துக்கு அப்புறமா வெயிட் போட்டுருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான உணவுகளை அதிகமா தொடர்ந்து எடுத்துட்டே இருப்பாங்க. நான் 4 இட்லியில 2 இட்லியா குறைக்கணும்னு நினைக்கிறேன், காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு 4 இட்லி சாப்பிட்டாதான் கம்ஃபர்ட்டா இருக்கு. அதே மாதிரி நைட்ல ரைஸே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் டாக்டர், ஆனா நைட்ல ரைஸ் சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கமே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா உங்க உடம்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செட் பண்ணிடும். அதனாலதான் அந்த டைப் ஆஃப் உணவுகளையும் அந்த உணவுகளையும் நீங்க அதிகமா
அதிகமா எடுத்துக்கிறீங்க. அதற்கு இந்த நெய் மருந்து சிகிச்சை வந்து எடுத்துக்கும் பொழுது உங்க உடல் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். பசியோட அளவு அப்படிங்கிறது உங்களுக்கு மாடரேட்டா இருக்கும். உணவ பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு அத உடனடியா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இல்லாம அளவான நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் நெய் மருந்து சிகிச்சை 7 நாள் முடியும் போதே நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பெண்கள் கிட்ட இந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாரி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. சர்க்கரை வியாதி வந்து இருக்கு. தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா, இவங்களுக்கும் வெயிட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கான அந்த நெய் மருந்து சிகிச்சை வந்து ஒரு 7 நாள் வந்து எடுத்துக்கும்போது, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள்லயும் நல்ல ஒரு மாற்றத்த வந்து பார்க்கலாம். ஏன்னா, நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் வரும். அந்த கொலஸ்ட்ரால வந்து நம்ம எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்களா வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதே மாரி அதிகப்படியான கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம்னா, கெட்ட கொலஸ்ட்ரால் தான் நம்ம உடம்புல வந்து அதிகமாகும். ஆனால் நெய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு நல்ல கொலஸ்ட்ரால். அது கூட வந்து மூலிகைகளோட சாறுகளும் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால அந்த வகையான நெய் வந்து நம்ம எடுத்துக்கும்போது, நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். தைராய்டு, அதே மாரி சர்க்கரை வியாதியும் வந்து நம்ம பான்கிரியாஸ்லேருந்து வரக்கூடிய இன்சுலினால வரக்கூடியது தான். அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன் தான். பிசிஓடியும் ஹார்மோன்ஸ்னால வரக்கூடியது தான். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியலான அந்த கொலஸ்ட்ரால் வந்து பேலன்ஸ்டா ஆகுறதுனால, இந்த நெய் மருந்து சிகிச்சை 7 நாள் வந்து எடுத்துக்கும் பொழுதே நமக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம உடல் எடையும் வந்து குறையறனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு நபராவும் மாறுவோம். உடலுக்கு வந்து தேவையான எக்ஸர்சைஸ வந்து ஃபாலோ பண்றதுக்கான ஒரு சுறுசுறுப்பு வந்து வரும். ஏன்னா, நெறைய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது, உடல் சோர்வு தான் முக்கியமான அறிகுறியா இருக்கும். ஸோ அந்த நெய் மருந்து சிகிச்சை 7 நாள் முடிக்கும் பொழுதே நல்ல உடல் வந்து நல்லா சுறுசுறுப்பாயிரும். காலையில எழுந்திருக்க முடியாதுன்னு நெனைக்கிறவங்க எல்லாமே வந்து ஆக்டிவா வந்து எழுந்திருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து நல்லா சுறுசுறுப்பா உடல வந்து நல்லா எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு, உடம்பு எடைய குறைக்கிறதுக்கான உணவு முறைகள வந்து ஃபாலோ பண்றது. இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பரையா வெயிட் வந்து கூடிட்டே இருக்கு டாக்டர். எங்க வீட்ல அம்மாவும் சரி, அப்பாவும் சரி வெயிட் வந்து அதிகம் தான். தாத்தா, பாட்டி கூட வெயிட் அதிகமா தான். நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் வெயிட் அதிகமா தான் டாக்டர் இருப்பேன். இப்ப தான் வந்து எனக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. முட்டி வலி வருது. எனக்கு லிகமெண்ட் பிரச்சனை இருக்கு. இதனால வெயிட்ட குறைக்கணும்னு வந்து சொல்றாங்க. நான் கம்மியா சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்ல டாக்டர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு உங்க உடம்புக்கு ப்ராப்பரான ஒரு ரிலாக்சேஷன் குடுக்குறதுக்கு, டீடாக்சிஃபிகேஷன் குடுக்குறதுக்கு. ஏன்னா, நீங்க காலையில நல்ல ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா, அடுத்து 11 மணிக்கே ஒரு டீ குடிக்கணுங்கிற ஒரு பசி உண்டாகும். ஆனால் நெய் மருந்து சிகிச்சை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காலையில எடுக்கும் பொழுதே அந்த நெய் வந்து எடுக்குனீங்கன்னா, அது செரிமானம் ஆகுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து எடுக்கும். அந்த டைம் கேப் அப்படிங்கிறது உங்களுடைய வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய அதிகப்படியான டாக்ஸின்ஸ எலிமினேட் பண்றதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ, அப்போ வந்து நீங்க அடிக்கடி உணவுகள் எடுத்துக்கணுங்கிற ஒரு உணர்வு வந்து இருக்காது. அளவாவும் வந்து எடுத்துப்பீங்க. ஸோ பரம்பரையாவே நான் உடம்பு வெயிட் அதிகமா இருக்கிறேன்னு சொல்றவங்களும் இந்த நெய் மருந்து சிகிச்சை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது 7 நாள்லயே நல்லா வந்து வெயிட் வந்து குறையறத வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நிரந்தரமாவும் வந்து வெயிட் குறையும். ஏன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது தான் வெயிட்ட குறைப்பீங்க. திருப்பியும் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு அதே பிரச்சனையே குடுக்கும். திருப்பியும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆவீங்க. அதேமாரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. ஸோ, அப்போ வந்து நீங்க ரொம்ப கட்டுப்பாடா வந்து வெயிட்ட வந்து குறைச்சிருப்பீங்க. திருப்பியும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது உணவு வந்து எடுத்துப்பீங்க. ஸோ, அதே மாரி தான் பரம்பரை காரணமாக வரதோ, இல்ல பிரசவத்துக்கு அப்புறமா, இல்ல ஒரு சில உணவுகள வந்து நெறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், கிரேவிங்ஸ் வந்து இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே குடல் தான் வந்து காரணம். ஸோ, அந்த குடல வந்து நம்ம ஆரோக்கியமான முறையில நெய் மருந்துகள் மூலமாக டீடாக்சிஃபிகேஷன் வந்து பண்ணும்போது நம்ம செல்களும் வந்து புதுப்பிக்கப்படுது. நம்மளுடைய எண்ணங்களும் வந்து முறைப்படுத்தப்படுது. இந்த 2 விஷயம் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்றதுனால இந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை அப்படிங்கிறது வந்து உடல் எடையை நிரந்தரமா வந்து குறைக்கும். ஏன்னா இந்த 7 நாளைக்கு அப்புறமா நம்ம ஒரு 5 கிலோ வந்து குறைஞ்சிருப்போம் அந்த 7 நாள்ல. இந்த 7 நாளைக்கு அப்புறமா நமக்கு நிறைய கிரேவிங்ஸ் வந்து இருக்காது. அதே சமயத்துல ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹார்மோன்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுடைய சுகரும் நல்ல கண்ட்ரோல்ல வந்து இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறையிறதுனால நம்ம அடிக்கடி வந்து ஃபுட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்காது. ஃபுட்டை வந்து நம்ம ஒரு அப்யூசிவா வந்து பண்ணாம அதை தேவையான அளவு மட்டும் பசிக்கிற சமயத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த 5 கிலோ வெயிட் குறையிறதுனால இன்னுமே வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய உடற்பயிற்சிகளையும் வந்து தொடங்குவீங்க. ஸோ இதற்கு அப்புறமாவும் அந்த ஜேர்னி வந்து நல்லா வந்து கண்டினியூ ஆகும். ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 7 நாள் நெய் மருந்து சிகிச்சையிலே உங்களுக்கு ஒரு 5 கிலோ அளவுக்கு நல்லா வெயிட் குறைஞ்சிடும். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திலையும் நீங்க ரெகுலரா உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுதே உடல் நல்லா வந்து உங்களுக்கு வெயிட் நல்லா குறைக்கும்.
திருப்பியும் வந்து உங்களுக்கு வராது. மன அழுத்தமும் இல்லாததுனால உங்களால இந்த விஷயங்கள கன்டினியூஸா வந்து ஃபாலோ பண்ண முடியும். உங்களோட ஒர்க் லைஃப் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ப்ரொடக்டிவிட்டியும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப சுறுசுறுப்பான அதே சமயத்துல மகிழ்ச்சியான ஒரு நபராவும் வந்து மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெறைய விஷயம் ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர். அடிக்கடி இந்த பிரச்சனை வருது போகுது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 7 நாள் மெய் மருந்து சிகிச்சைய ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.